சாரா தெண்டுல்கர் இவங்க தான் ரொம்ப ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஒரு நபருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டருக்கும் திருமணமாக போது இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா இல்லையா? இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சாரா தெண்டுல்கர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சச்சின் தெண்டுல்கர் அவர்களுடைய ரொம்ப ஒரு அழகான அறிவான மகள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய அம்மா வேறு யாருமே இல்லை, அஞ்சலி அவர்கள். பல பேருடைய காதலுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறதே சச்சின் அண்ட் அஞ்சலினே சொல்லலாம். ஏன் வயசில் மூத்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாதா, நம்ம சச்சின் பண்ணலையா இப்படின்ட்டு இப்போ வரைக்குமே ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். பல பேருக்கும் இது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இவங்களுக்கு இந்த லைஃப் செட் ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக தான் அவங்களுடைய மகனுடைய மேரேஜ் வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அர்ஜுன் அவர்களுக்கும் சாய்னா அவர்களுக்கும் மேரேஜ் நடந்தது. இந்த மேரேஜை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டம் சொல்ல முடியாது, ரொம்ப எலகண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நம்ம மிஸ் பண்ண நிறைய பேர் ரீயூனியன் ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்துருந்துருப்பீங்க. அந்த வகையில் ஒரு பக்கம் அப்பா மகன் அவங்களுடைய ஒய்ஃப் இப்படி எல்லாரும் வந்துட்டு இருந்தால் ஆப்போசிட்டில் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வராங்க பிங்க் சாரியில். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இந்த அளவுக்கு ரசிக்க முடியுதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தாங்க, ஒரு ஹீரோயின் கணக்காக இருந்தாங்க. இவங்களுக்கு தான் மேரேஜ் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது. அப்புறம் தான் தெரிய வந்தது இவங்களுடைய பிரதருக்கு மேரேஜாக. நான் கூட இவங்களுடைய அண்ணா அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க அண்ணா கிடையாது, தம்பியாம். இவங்களுக்கு 28 வயசு ஆகுது. இவங்களுடைய பிரதருக்கு 26 வயசு ஆகுதாங்க. 22 அக்டோபர் 1997 பிறந்திருக்காங்க. தம்பிக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாலே இதெல்லாம் பெரிய விஷயம் தான். செலிப்ரிட்டிஸாக இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம் போல இருக்குது. ஏன்னா பொதுவாகவே மேரேஜ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வீட்டில் மூத்தவங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அது தங்கச்சி இருந்தால் ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க, அக்கா இருந்தால் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் ஆசைப்பட்றாங்க, மேரேஜ் பண்ணி வைங்க. எனக்கு எப்போ பிடிச்ச வாழ்க்கை அமையுதோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச பர்சன் கிடைக்கும் போது மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னதுனால தான் இந்த ஒரு மேரேஜை நடத்துனதாக ஒரு சில தகவல்லாம் வெளியாச்சு. ஸோ இவங்களுக்கு பிடிச்ச பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருன்னு தெரியல. ஆனால் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட்டருடைய நேம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருந்தது. அதுவும் இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 4 வருட காலமாகவே அந்த ஒரு கிரிக்கெட்டர் நேம் தான். அது மட்டும் இல்லாமல் அதே கிரிக்கெட்டர் இவங்களுடைய இந்த லவ்வுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாருமே இல்லை, இந்திய கிரிக்கெட் பிளேயரான சுப்மன் கில் தான் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் நிறைய சொல்லப்பட்டது. இவர் ஒரு இன்டர்வியூ ஒன்றை கொடுத்துருப்பாரு ஒரு போட்காஸ்ட்டில். அதில் சோனு மஜ்வா அவர்கள் கேட்பாங்க, நீங்கள் இப்படி டேட்டிங் பண்ணுறீங்களாமே சாரா தெண்டுல்கர் கூட அப்படின்னு கேட்கும்போது மேபி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே பர்சன் கிட்டத்தட்ட 3 வருட காலம் கழித்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ரொம்பவே மனம் முடிஞ்சு பேசியிருப்பார். அப்போ அவர் சொல்லும் போது என்னை ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, என்னையும் ஒரு பர்சனையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த பர்சனை நேரில் கூட மீட் பண்ணல. நான் கிட்டத்தட்ட 3 வருட காலமாக சிங்கிளாக தான் சுற்றிட்டுருக்கேன். எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கும் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் ஃபுல் ஃபோக்கஸ்டு என்னுடைய கெரியர் கிரிக்கெட் மட்டும்தான், மற்றபடி இப்போதைக்கு நான் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் இப்படி மாற்றி பேசியிருக்காருன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அதில் மேபின்ட்டு எப்படிங்க இது பார்க்கல போல வரலன்னு எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்ன்ட்டு அதுலேயே கோவப்பட்டாங்க. ஸோ இவரை எப்படி தெரியும்னா கேகேஆர் வர்சஸ் எம்ஐ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவங்களுடைய பிரதரான அர்ஜுனை அறிமுகப்படுத்துகிறாங்க மும்பை இந்தியன்ஸ். கிட்டத்தட்ட 2 வருடமாக அர்ஜுனை பற்றி பேசாத இருந்த நிலையில் முதல் முறையாக அதில் அறிமுகப்படுத்தும் போது டோட்டல் ஃபேமிலியே ஒரு நர்வஸ் தான், ஒரு பதட்டத்திலேயே இருந்திருக்காங்க. அதே பதட்டம் தான் சாரா தெண்டுல்கருடைய முகத்துலேயும் இருந்தது. ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்களோ முடியும் போதும் அப்படியே தான் இருந்தாங்க. இப்படி தான் இவங்க ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. என்னது தெண்டுல்கருடைய மகளா, இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே, ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே இப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தான் எல்லா இடங்கள்லையும் இவங்களை பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பர்சன். இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப குவைட்டாக அண்ட் ரொம்ப ஜென்யூனான பர்சன். எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பன் அப் பதில் தான்.
உங்கள் அப்பா பேரை யூஸ் பண்ணி தான் மேலே வரீங்கன்னுலாம் சொல்கிறாங்களே, மாதிரிலாம் உண்மையான்னு கேட்டால், ஆமாம் அப்பா பேரை யூஸ் பண்ணாமல் எப்படி? எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து அவங்களுடைய பொண்ணுட்டு. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் உங்கள் அப்பா யாருன்னா டெண்டுல்கர்னு தானே சொல்ல முடியும். அப்போ வேறு என்ன சொல்ல முடியும்? அதுக்கு ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பா பேரை நான் சொல்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் அப்பா பேரெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ப்ராட் மைண்டட் பர்சன். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதுல கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு அகாடமிக்கும் வச்சு ரன் பண்ணுறாங்க. அது என்ன அகாடமிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்தி அகாடமிக் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. அதாவது சாராஸ் பிலாத்தி அகாடமி. இது வந்து இவங்க ஃபஸ்ட்டு லண்டனில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஓனாக வந்து இங்கே பிராண்ட் மும்பையில் வந்து ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரில், அதாவது அப்பாவா அம்மாவான்னு கேட்டால் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சன், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான பர்சன்ஸ். என்னுடைய அகாடமிக் வைஸ் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அண்ட் என்னுடைய பிஹேவியர், நான் ட்ரெஸ் பண்ணுற விதங்கள், அண்ட் நான் இருக்கிற விதம், என்னுடைய ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட், அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக எப்படிலாம் இருக்கணுன்ட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பா வந்து இவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம் சின்ன வயசுலேருந்தே. அதை சச்சின் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார். அப்போ அவர் சொல்லும் போது நான் 2 குழந்தைங்கள வச்சு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபோக்கஸ்டு மொத்தமும் கிரிக்கெட்டில் கெரியர்லேயே இருந்ததுனால நான் என்னுடைய குழந்தைங்க கவனத்தை நான் செலுத்தவே இல்லை. முழுக்க முழுக்க அஞ்சலி தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கூட நிறைய நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஃப்யூச்சரில் நல்லா ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவர் ரொம்ப இன்டர்வியூவில் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பார். அதே மாதிரி தான் இவங்க சின்ன வயசில் நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்களாம். பணம் வேணா கூட கேட்பாங்களாம். அப்போ சின்ன வயசுலேயே இவங்க எந்த அளவுக்கு மொபைல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு புக்கையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அனபிள் மேத்தா புக்கு தான் மை பேசேஜ் டு இந்தியா ஏ மெமரி அப்படின்ற ஒரு புக்கை தான் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு பக்காவான ஃபுட்டியாக மும்பையிலே இருக்கிற ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அது இட்ஸூமி தானா. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டாக. இவங்க ஸ்மூத்திலாம் வந்து நல்லாவே குடிப்பாங்களாம். சயின்ஸ் டூர் போவாங்கன்னு, ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமாம். அந்த வகையில் சோலோ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இவங்க ஆஸ்திரேலியா வரைக்கும் சோலோ ட்ராவலிங்லேயே போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து 16 வயசு இருக்கும் போதே நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன இவ்வளோ எங்கே இருக்கீங்க 12 இயர்ஸ் அப்படிலாம் கேட்கும்போது அடடா நம்மளை இப்படி சொல்கிறாங்களே. அதனாலே இவங்க யோகா, ஜிம் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களாம். அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அது நம்ம மற்றவங்களுக்காக இல்லை, அது நமக்காக பண்ணணுன்ட்டு இவங்க செல்ஃப் லவராகவும் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சச்சின் அவர்கள் ஒரு அறக்கட்டளையும் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தார். அந்த அறக்கட்டளையோட ஃபவுண்டர் அவர் தான். அதை அப்படியே இவங்க டேக் ஓவர் பண்ணி இப்போது அதில் நிறைய நலத்திட்டங்களை முன் வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. உண்மையாலே இவ்வளோ ஒரு லவ்லியான கேர்ளை, ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பர்சனை வளர்த்துருக்காரு. இவங்களுடைய வாழ்க்கை துணையும் ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கை துணை. இவங்க எதிர்பார்த்த மாதிரி, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஒரு மேன்லியாக இவங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இல்லை சுப்மனை கூட சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யாரோடைய பயோகிராஃபி, யாரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.